காப்பி இப்போ அனைவருக்கும் வந்து பேசுகிறேன். இது கிளாசிக் 350 லேட்டஸ்ட் வண்டினா இது ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஃபோர்க் அடி மாட்டுறது ரெகுலராக பண்ண ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி கட்டுற ஆள் கிடையாது, ரேர் இது. அது நான் 4 பண்டுக்கு பிடிச்சிருக்கேன். அது இந்த கப்பு மேலே டெஸ்ட் சீலுங்க. இது டெஸ்ட் கவர், இன்னர்லேயே டெஸ்ட் கவர். இது ஒரு டெஸ்ட் கவருங்க. இது அதுக்கு மேலே வந்து டெஸ்ட் கப்பு. இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டு போய் மேலே வரணும். இந்த ஃபோர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போயே ஃப்ரீயாக வச்சிங்க, ஷேக் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சிங்க. ஏன்னா மேலே டாப் நெட்டு கிடையாது, இது லாக் நெட்டு தான் மடிக்கணும். இல்லை அது ஃபிஸு லைட்டை ஃபைல் பண்ணிங்க, ஃபிஸு ஃபைல் பண்ணி ஈஸியாக போகிறோம். 50,000 லைட்டை கணக்கு. இன்னும் ரப்பர் ஒன்று வேணும், இன்னும் ரப்பர் பார்த்துங்க. இன்னும் ரப்பர் வேணும், அது தூக்கிட்டு இதை குறைச்சிங்க. நம்ம என்ன செஞ்ச வண்டி 100 SS அதே காத்தாங்க. சூசின்னு இப்படியே வந்துடணும். எல்லாம் முக்கியமான விஷயம் எல்லாம் உள்ள முடியும். ஒயர் நோட் பண்ணி பார்த்து இந்த பழுப்புக்கு உள்ள ஒயரத்தில் இருங்க. நல்லா முடிச்சு நல்லது. இதாக போக்குவரத்து இதே தான் ஓட்டம். இந்த ஒயரிங் கார்டு உள்ள தள்ளிங்க. இது ஒயரிங் கார்டு. இது ஒயரிங் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கார்டு. இது இல்லை இது உள்ள தள்ளிட்டு ஒயரிங் கூட தள்ளிங்க. அடுத்ததுக்கு குறைச்சிடலாம். இதெல்லாம் இந்த காலரில் டேப்பர் ரவுண்ட் ஷேப் இருக்கும், டேப்பர் இருக்கும். இந்த டேப்பர் வந்து மட்டமாக வரணும். இந்த இது வரணும், திரும்பி விடும். இந்த டேப்பர் வரணும். டேப்பர் வச்சு உட்காரிங்க. டேப்பருக்கு ஒன்று தள்ளிட்டு உட்கார வச்சுன்னா கரெக்டாக உட்காந்துடும். போல்டு போடலாம். டேப்பருக்கு ஒன்றே இந்த பக்கம் தள்ளணும். ஆக்சுவலாக இந்த மண்டை இந்த போல்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் மண்டையை போட்டு தான் போல்டு போட முடியும். நான் எக்ஸ்ட்ரா இந்த கோன் போட்டு இப்போ கோனில் இங்கே ஃப்ரீ போய் பார்த்துடலாம். இங்கே செக் பண்ணிடலாம். இந்த பேரிங் ஒன்று போட்டு 6201 சரி 6001 பேரிங் போட்டு லாக் பண்ணுறோம். இந்த போல்டு லாக் பண்ணிட்டோம்னா மினிமம் லாக் பண்ணிட்டு இந்த சென்டர் இதான் இந்த கோனு, இந்த 4 கோன் பால்ஸு, இந்த நெட்டை இதான் இது பிடிக்கும். இல்லை சும்மா ஒரு மினிமம் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பர்சன்ட் தேவை. திரும்ப கவுட்டணும். இது நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு இந்த வீல் இந்த ஆன் பை ஃப்ரீ பார்க்கறது நம்ம வசதியாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கா ஷேக் இருக்கான்றது. ஏன்னா இந்த நம்ம டாப் நெட்டு போட்டு லாக் பண்ண வேலை இதில் கிடையாது. இந்த நெட்டு தான் வேலை. இந்த நெட்டு லாக் கோன் நெட்டு போட்டோம்னா அடுத்து பிடிப்பிட்டு இந்த சென்டர் முக்கோண பிளேட்டு பிடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அலைனிக்கு போல் தான். அந்த அலைனிக்கு லாக் பண்ணால் பிடி போயிடும். இல்லை அடுத்து நம்ம ஷேக் பார்த்தோம். இப்போயே பார்த்தோம் ஷேக் போகிறோம். நம்ம கோன் டைப் பண்ணுறோம்னா இந்த மாதிரி கோன் டைப் பண்ணுறோம்னா இந்த 2 இந்த அலைனிக்கு போல் லூஸ் வச்சிங்க. இந்த டியூனிங் கிடைக்கும். மைல்டாக ஒர்க் முடிச்சுனது இந்த சென்டர் பண்ணிட்டோம். நல்லா சைடு மெயின்டி போல்டு போட்டு 2 போல்டு போட்டுட்டு இந்த கோனைஸ் பண்ணிவிட்டு இந்த அலைனிக்கு பிளாக் பண்ணிட்டா வண்டி பர்ஃபெக்டாக பண்ணிப்போம். ஃப்ரீயாக இருக்குது, போது ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா இந்த ஷேக் இப்போயே பார்த்துணும். 1-2 வாட்டி பார்த்துணும். ஏன்னா அப்புறம் இதெல்லாம் மண்டையில் மாட்டிட்டா நம்ம ஒர்க் அதிகம். அதில் ஒர்க் ஃபினிஷிங். நன்றி பிரபு வந்தவாசி.